இப்படத்தின் இயக்குனர் அவர்களே, நிகழ்வாளர்களே, வைரமுத்து அவர்களே, மற்றும் அறிவிப்பீரர்களே, பத்திரிகை நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் முதற்கனை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இதுவரை தமிழ் திரைப்பட ஊடகம் ஆரம்பித்து 65 ஆண்டுகளில் வெளியிட்ட அன்றே பிளாட்டினம் அடைவது இதுதான் முதல் தரம். முதலில் சுரேஷ் கிருஷ்ணா, தேவா, வைரமுத்து இந்த 4 பேரும் அண்ணாமலை கோயில் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கிறது. இந்த பாடல்களை கேட்கும் பொழுது அதை விட பெட்டராக, அதாவது ஆக்சுவலா மண்டே தான் மார்க்கெட்டுக்கே போச்சு, அதுக்குள்ளேயும் இன்னும் விளம்பரமே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளேயும் இன்னைக்கு ரிப்பீட் ஆர்டர்ஸ் எக்கச்சக்கமா ரிப்பீட் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு ஆக்சுவலா இவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியுமா, வெள்ளிக்கிழமைக்கு அப்புறம் எப்படி ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு தெரியல. அந்த அளவுக்கு அற்புதமாக ரிப்பீட் ஆர்டர் வந்து கொண்டிருக்கிறது. இது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தில் 3 பாடல்களை போட்டு காட்டினார். பாட்டு தனியாக கேட்பதற்கே மிகவும் நன்றாக இருக்கிறது. அது படத்தோடு பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக சுவையோடு இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரசிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல இயக்குனரை நான் பாராட்டுவது மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல தேவா அவர்கள் அவருடைய 2வது படத்திற்கு அண்ணாமலை நாளில் ஒரு விழா நடந்தது. அந்த விழாவிலே நானும் பங்கெடுத்துக் கொண்டேன். அப்போது நான் பார்த்த அதே எளிமை திரு தமிழ்நாடு அவர்கள், திரு இப்பொழுது திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆடியோ கேசட்டை வெளியிடுவார்கள். Come closer, please. Amma, Amma, please. कैसे लेता है कैसे लेता है Turning close on Chairman, director, sir, இந்த பக்கம் சென்டர் வந்துருது.
சுரேஷ் கிருஷ்ணா இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள். இப்பொழுது திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கரண்குமார் ஹீரோனார் அவருடைய சன் தருண்குமார் அவர்களுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். மிஸ் நக்மா இப்பொழுது பெற்றுக்கொள்வார்கள். மிஸ்டர் ரவி சூப்பர் ரெக்கார்டிங். கங்கோதரின்ற பேர்ல கங்கையார் வந்து இமயமலையில பிறந்து பல 100 மைல்கள்லாம் கடந்து பள்ளம் மேடு இவையெல்லாம் தாண்டி காசி மாநகரம் உள்ள போகும்போது காசி விஸ்வநாதர் பாடப்பட்டு இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள், கவியரசு வைரமுத்து அவர்கள் முதலாக எனக்கு பிளாட்டினம் இசை கற்று தந்து கௌரவித்த சரவணன் அவர்கள், இவங்கெல்லாம் தெரியுறாங்க. இந்த பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எனக்கு போன்ல வந்து நண்பர்கள்லாம் சொல்றாங்க, பெரியவர்கள்லாம் ஆசீர்வாதம் பண்றாங்க. இதுக்கெல்லாம் என்னுடைய ஒருத்தனுடைய காரணம் மட்டுமல்ல, அந்த பாடல்களுக்கு Good evening, ladies and gentlemen. I'm really honored standing here before such a varied personalities. Really, I'm a very small man. Even my boss, the big boss, Sri Ramesh Prasad, is watching me here today. And I was an accountant in some productions way back in 1979. And today, I am honored before so many people here. I think God has been very kind to me. This film, Bhasha, has very plus points. For that matter, any plus points in any film is absolute teamwork. Everybody has done the job. You can call it the music director's job, you call it the lyric writers or the singers. Everybody has done their job. And what more can I say? Rajnikant, my good friend, he has been so kind. He has been so involved in the film that right from A to Z in this film, his involvement is 100%. And if today this film or this music is becoming such a big craze, such a big hit, I think many credits should go to Rajni sir also. You have only seen one part of Rajni sir, that is over his dog for nearly 145 films, 148 films he has done. But one aspect of which you will be seeing in this film is his brilliant performance. The Bhasha character will be one of his landmark roles in his lifetime. And the dances which he has done in this film, I think is going to be a big surprise for everybody. I hope that when January 14th the film gets released, and say another 25 weeks from there, this film will be again in the same place. And that's the day when we'll all be more honored. Thank you so much.
மிஸ்டர் வைரமுத்து மூலமாக இந்த வெற்றி பெறப் போகும் மாபெரும் படத்தை தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் அருமைக்குரிய அமைச்சர் விருந்தகை மாண்புமிகு ஆரம்பி அவர்களே, என் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே, பாலசுப்ரமணியம் அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு வருகை தந்திருக்கிற திரையுலக தந்தை டிஆர் அவர்களே, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களே, சத்யா மூவிஸ் என் அருமை சகோதரர் தமிழகம் அவர்களே, இந்த விழாவை நிகழ்த்தவிருக்கிற என் அருமை நண்பர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே, வளர்ந்து கொண்டிருக்கிற மாபெரும் இசையமைப்பாளர் தேவா அவர்களே, எங்கள் செல்ல பாடகர் எஸ்பிபி அவர்களே, நன்றி உரையாற்றவிருக்கிற எஸ்பி முத்துராமன் அவர்களே, தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற வெங்கடாஜலம் அவர்களே, பாசத்துக்குரிய பத்திரிகையாளர்களே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பொழுது அந்த பாடல் எந்தெந்த பரிமாணத்தில் திகழ வேண்டும் என்பதை திட்டவட்டமாக தீர்மானித்துக் கொண்டு எங்களுக்கு உற்சாகம் கொடுத்தவர் ரஜினி அவர்கள் என்பதை இந்த மன்றத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அடிப்படையில் அவர் ஒரு நல்ல சிந்தனையாளர், உங்களில் பல பேருக்கு தெரிந்திருக்க கூடும். நல்ல சிந்தனையாளர். நடிப்பு என்பது வேறு, தன் தனி வாழ்க்கை என்பது வேறு, இந்த உலகம் என்பது என்ன என்பதை பற்றி தெளிவாக கோடு இடித்துக் கொள்ளக்கூடிய பெருமை கொண்ட ரஜினிகாந்த் அவர்கள். ஒரு முறை ஒரு பத்திரிகையாளரை கேட்டார், உங்களுக்கு பிடித்த உணவு என்ன சொல்லியிருப்பீர்கள்? எல்லாம் இந்த 5 நட்சத்திர ஹோட்டல் உணவு என்று சொல்லியிருப்போம், சில தயிர்ச்சாதம் என்று சொல்லியிருப்பார்கள், இல்லை இல்லை சிக்கன் பிரியாணி என்று சொல்லியிருப்பார்கள். ரஜினி அவர்கள் பக்கத்தில் இருந்து யோசிக்கவே இல்லை. அந்த கேள்விக்கும் இவர் பதிலுக்கும் இடைவெளியே இல்லை. சொன்னார், உங்களுக்கு பிடித்த உணவு பசிக்கிற போது கிடைத்த உணவு. உணவினுடைய ருசி என்பது பசியில் இருக்கிறதை தவிர உணவில் இல்லை என்ற அடிப்படை தத்துவத்தை தெரிந்து கொண்ட ரஜினி அவர்கள் அவரோடு பணியாற்றிய போது புதிய சிந்தனைகள் கிடைக்கிறார். இந்த படத்தில் 8 எட்டான மனித வாழும் பிரிச்சுக்கோ, நீ எந்த எட்டில் இப்ப இருக்க தெரிஞ்சுக்கோ என்ற ஒரு பாட்டு வருகிறது. அந்த பாட்டுக்கு மூலம் கொடுத்தவர் ரஜினி அவர்கள். ரஜினி அவர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த விதமான மாற்றமும் அவரிடம் இல்லை என்று சரவணர்கள் குறிப்பிட்டார்கள். நிச்சயமாக சொல்ல வேண்டும், எந்த மாற்றமும் இல்லை. ஒரு மனிதன் வளர வளர 2 விஷயம் வளராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒன்று தலையில் கனம், இன்னொன்று வயிற்றில் தொப்பை. இந்த 2ம் அவருக்கு கிடையாது. இந்த 2ம் கடைசி வரைக்கும் தனக்கு நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் உடம்பையும் மனதையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவர் நிரந்தரமான சூப்பர் ஸ்டாராக திகழ்வார் என நம்பிக்கையோடு வாழ்க்கை நன்றி. ரொம்ப முயற்சி செய்வேன், ஆனா அதுக்கப்புறம் என் அடையாளம் கண்டுபிடிக்க மாட்டேன். இந்த உடம்புக்காகவே சில வேஷங்கள் வந்துருக்கு. சரி வார்த்தை இதுல நாங்க எல்லாம் என்ன சார் பேச முடியும்? பெரியவங்க பேசியிருக்காங்க. இந்த ரஜினி சாருக்கு நான் பாடின பாடல்கள் 99.9% ஹிட்ஸ். அது டீம் ஒர்க். ஏனென்றால் இன்றைய தினம் மியூசிக் வந்து, பர்டிகுலர்லி பிலிம் மியூசிக் வந்து ஒரு ஆர்டிஸ்டோட இமேஜ் நேரா விற்பனை ஆகுது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது வந்து நாங்க வேலை செய்யும் போது அது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் கூட, முக்கியமா இந்த படத்தில் நாங்க வேலை செய்யும் போது ஒவ்வொரு நிமிஷமும் சுரேஷ் கிருஷ்ணா is one such good director who picturizes the sounds beautifully. எங்களுடைய வாய்ஸ்க்கு அப்பதான் ஆக்சுவலா ஒரு உணர்வு, ஒரு புதிய டைமென்ஷனே கிடைக்கிறது. இது வந்து ஒவ்வொரு படம் அவருக்கு பாடும்போது it becomes a big responsibility. நான் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பாடினதுக்காக ஃபீல் பண்ணல. ஒவ்வொரு தடையும் சொல்றது, an artist becomes superstar or megastar, whatever it is, if he is a human being, such a good human being in this Rajinikanth. அவரோட ஒவ்வொரு படமும் நான் வேலை செய்யறது ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நாடு ரொம்ப முன்னேறிருக்கு. எக்கானமியில கூட இப்போ இந்த விலைவாசி எல்லாம் கம்மியாகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நாடு ஐயவர் அமைச்சர் அவர்கள் விழாவை பங்கேற்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில்
இந்த படத்துக்கு மிக அழகாக எப்போ வந்து தேவா சார் தான் இந்த மியூசிக்னு சொல்லி நம்ம செய்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஒரு 30-40 டியூன்ஸ் அதை போட்டு எப்போ வந்து சிட்டிங் கூப்பிட்டா கூட இந்த ஆர்வத்தோட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு இளைஞனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் கொடுக்குறோமா கொடுத்தவங்க எப்படியெல்லாம் வேலை செய்யறது அந்த ஒரு ஆர்வத்தோட வேலை செஞ்ச தேவாவுக்கு நான் எப்படி பாராட்டணும்னு தெரியல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசு தேவாவுக்கு. வைரமுத்து சார் ஒரு பெரிய ஒரு வாட்டி ஒரு சன் டிவியில் வந்துட்டு அவருடைய பார்க்கும்போது ஒரு பேச இருக்கும்போது அவர் வந்து ஒரு கடவுளை வந்து ஒரு நம்பிக்கையில் இது ஒரு ப்ராக்டிக்கல் பார்க்கும்போது ஒரு பூர்வான ஜென்மத்தில் வந்து இது ஒரு பெரிய ஒரு சாதுவாக இருந்தார் மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. அவரோட பேசும்போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியான வைரமுத்து சார் கிட்ட வந்து ஒரு 1 மந்த்ல ஒரு வருஷம் கூட தனியாக விட்டா கூட அவர் கூட வந்து கொஞ்சம் கூட அதைப்பட்டாரு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு. நல்லா நண்பர். அது வந்து ஒரே ஒரு வாட்டி சொன்ன